வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக விவசாயிகளின் நலனுக்காக கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. அரசு மருத்துவமனையில் கூட்ட நெரிசலை குறைக்க சாட்பாட், QR கோட் மற்றும் ICU போன்ற டிஜிட்டல் வசதிகளை தமிழக அரசு விரிவுபடுத்தி வருகிறது. அரசு பேருந்துகளில் செயல்பட்டு வந்த மகளிர் விடியல் பயணம் திட்டத்தின் பெயர் மகளிர் பயணம் என மாற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போதையில்லா பொள்ளாச்சி என்ற கருப்பொருளில் வீதி லீடர்ஸ் அமைப்பின் முதல் மாநில மாநாடு ஜூலை 12ஆம் தேதி பொள்ளாச்சியில் நடைபெற உள்ளது. ராஜஸ்தானில் 13 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தேசிய மகளிர் ஆணையம் விரைவான நடவடிக்கை கோரியுள்ளது. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 2027 பொங்கல் பரிசாக மேம்பட்ட தரத்தில் வேட்டி மற்றும் சேலை வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இந்தியாவின் மின்சார வாகன பயன்பாடு வேகமாக அதிகரித்து வரும் நிலையில் தமிழகம் முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக திகழ்கிறது. தமிழ்நாட்டை சேர்ந்த அஸ்வத் இந்தியாவின் 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டராக சாதனை படைத்துள்ளார். இத்துடன் முக்கிய செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்நாடு மேன்மக்கள் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.